Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்ல வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு மிரர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் மிரர் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரிஜினல் மிரரும் எடுத்திருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நமக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டைப்ல வந்து மிரர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம இன்னும் மிரர் கிளாஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆனா வந்து நான் ஒரு மோட்டிவ் மாதிரி போட போறேன். அதனால வந்து மிரர் வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் மிரர் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிரர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிரரை வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மிரருமே நல்லா தான் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் மிரர் சொல்லுவாங்க, மைக்கா மிரர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவ் மாதிரி போட்டு காட்டலான்றதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு லேயரு சுற்றி ரெண்டு ரெண்டு சுகர் பீடாகவும் வைக்கலாம். நம்ம சிங்கிள் பீடாகவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் எடுத்திருக்க ஸ்டோன் சைஸ் பொறுத்து, இல்லை மிரர் எடுத்திங்கன்னா மிரரோட சைஸ் பொறுத்து. ரொம்ப ஸ்மால் மிரர் எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு சிங்கிள் பீட்ஸாக கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இப்போது சிங்கிள் பீட், டபுள் பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சுற்றி சுகர் பீட் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு லேயர் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட் வந்து ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். ஆன்டிக் பீட் வந்து சிங்கிளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், எப்போவுமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம எப்போவுமே கிளாஸில் சொல்லுவோம் சிங்கிள் பீடாக தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்டிக் பீட்லாம். ஏன்னா இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக சிங்கிளாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த பொசிஷனும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் டபுள் பீட் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதையே வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதில் லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கு தான் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன், லோடிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணலை. லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி டைரெக்டாக வந்து த்ரெட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிளியராக புரியும், இல்லைனா நிறைய டவுட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் எடுக்கிறோம், நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வேணும்னா நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் தான். உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ண போகிறோம், அதுதான் வந்து இதில் இருக்கிறது. ரவுண்ட் ஷேப் வந்து அந்த கரெக்டாக அந்த கிராஸ் கொண்டு வாங்க. உள்பக்கமாக இருக்கிற ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக தெரியும், வெளிப்பக்கமாக இருக்கிற அவுட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணுற வரைக்கும் அந்த கிராஸ் வந்து கொண்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. அதனால் நீங்கள் வந்து கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நம்ம வந்து ஒரு மோட்டிவ் மாதிரி, அதாவது இது வந்து ஒரு இயரிங் டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் இதை ஃபினிஷ் பண்ணும்போது. நமக்கு நீங்கள் வேணும்னா டைரெக்டாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மோட்டிவ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து லோடிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சுமே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வரோம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டா அது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்.
நம்ம இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே அந்த ஷேப்பில் வந்து உங்களால் இந்த ஸ்டிச் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் அதனால் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போவே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். எப்படி நீட் ஃபினிஷிங்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இதை சுற்றி அவுட்லைன் வந்து எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் மறுபடியும் வந்து ஆன்டிக் பீட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட் வந்து ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பேர்ல்ஸ் கூட கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் டிசைன் வந்து எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு பேர்ல் வந்து யூஸ் பண்ணலை, ஆன்டிக் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த லேயராக தான் வந்து பேர்ல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் வந்து அதே மாதிரி சிங்கிள் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதோட லுக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஒரு இயரிங் டைப்பில் பண்ண போகிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு மிரர் வந்து எடுத்திருக்கேன். சேம் சைஸ் தான். அந்த மிரர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு இயரிங் டைப் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ மறுபடியும் வந்து நான் பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பேர்ல், ஒரு சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்போம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போது மறுபடியும் ஒரு பேர்ல் எடுத்திருக்கோம். பேர்ல், ஒரு சுகர் பீட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் மறுபடியும் போட்டுக்கோங்க. மறுபடியும் ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அப்புறம் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு பேர்ல், ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த லுக் வந்து பார்க்க இன்னும் கிராண்டாக தெரியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வந்து ஒரே பக்கமாக பார்த்தா மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அந்த சென்டரில் போட்ட புட்டாஸ் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி வந்து ஸ்டோன் செயின்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் தான் ஃபுல்லாக வந்து பேர்ல் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து அந்த மிரரை சுற்றி ஒரு லேயர் வந்து சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்லீவில், நெக்கில் வந்து எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. நீங்களும் வந்து இந்த மாதிரி இயரிங் டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஸ்லீவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 இயரிங் மாதிரி கொடுத்தாவே வந்து அதோட லுக் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.